பாத்தீங்க அப்படின்னா சிம்பிள் பேனோ பே லேட்டரோட கிரெடிட் லிமிட்டை அகைன்ஸ்ட் நமக்கு வந்து அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நமக்கு எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்காங்க இதை பற்றின டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதிகபட்சமாக எவ்வளோ கிரெடிட் லிமிட் வந்துட்டு இந்த பேனோ பே லேட்டரில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சிம்பிள் பேனோ பே லேட்டரில் எனக்கு கொடுத்திருந்த அதிகபட்ச லிமிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 9500 ரூபாய் எனக்கு வந்து கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்திருந்தாங்க. இந்த கிரெடிட் லிமிட்டை இப்போ அகைன்ஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கான கிரெடிட் லிமிட் ஆட்டோமேட்டிக்காக அப்கிரேட் ஆகிருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு இமெயில் மூலமாகவும் இதை வந்து அப்டேட் வந்து பண்ணியிருப்பாங்க. இப்போ அதை வந்து காமிக்கிறேன். இந்த மெயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று எனக்கு வந்து ரிசீவ் ஆயிருந்தது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யுவர் லிமிட் ஹாஸ் பீன் அப்கிரேடட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இந்த மெயிலை வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து நியூ கிரெடிட் லிமிட் எவ்வளோ அப்படிங்கிறதையும் இங்கே வந்து அப்கிரேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்துட்டு 9500 ரூபாய் நம்மளோட கிரெடிட் லிமிட் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 13250 ரூபாயா நமக்கு வந்து நம்மளோட கிரெடிட் லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதிகபட்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்பில் வந்துட்டு 25000 ரூபாய் வரைக்கும் கிரெடிட் லிமிட் வந்து கொடுக்குறாங்க. இந்த லிமிட்டை யூஸ் பண்ணி நம்ம ப்ரீபெய்ட் ரீசார்ஜ், மொபைல் ரீசார்ஜ், டிடிஹெச் ரீசார்ஜ் வந்து பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு பஸ் டிக்கெட் வந்து புக் பண்ணுறது, சொமோட்டோ, ஸ்விக்கியில் வந்துட்டு ஏதாவது ஆர்டர் பண்ணணும் அப்படின்னாலும் ஸோ இந்த கிரெடிட் லிமிட்டை நம்மளால் யூஸ் பண்ண முடியும். இப்போ நான் வந்து என்னோட அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட அப்ளிகேஷனை வந்து லாகின் பண்ணியிருக்கேன். லாகின் பண்ணதுமே நம்மளுக்கான கிரெடிட் லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 13250 நமக்கு வந்து அப்கிரேட் ஆயிருச்சு. ஸோ இந்த கிரெடிட் லிமிட்டை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு அதிகபட்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 நாள் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டைம் வந்து கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து ரீபேமெண்ட் எதுவும் பண்ணோம் அப்படின்னா எந்த ஒரு எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டும் இல்லாமல் நம்ம வந்து ரீபேமெண்ட் எதுவும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு பேனோ பே லேட்டரை வந்துட்டு டேரெக்டாக நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஆப்ஷன் கிடையாது. இது தவிர இதில் வந்து மொபைல் ரீசார்ஜ் வந்து பண்ணுறது, டிடிஹெச் ரீசார்ஜ் வந்து பண்ணுறது, பாரத் பில் பேமெண்ட் எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி மைத்ராவில் ஆர்டர் பண்ணுறது, நெக்ஸ்ட் வந்து மேக் மை ட்ரிப்பு, அதுக்கப்புறம் ரெட் பஸ்ஸில் பஸ் டிக்கெட் வந்து புக் பண்ணுறது, அதுக்கப்புறம் சொமோட்டோ, ஸ்விக்கி இதில் வந்து ஆர்டர் பண்ணுறது, பிளிங்கிட், ரேபிட், ஜெப்டோ, மைஜியோ, அதுக்கப்புறம் பிக் பாஸ்கெட், மீசோ இது மாதிரி நிறைய பிராண்டோட இவங்க வந்து டைப் வச்சிருக்காங்க. ஸோ இந்த பிராண்டில் நீங்கள் ஏதாவது வந்துட்டு பில் பேமெண்ட் வந்து பே பண்ணணும் அப்படின்னாலும் இந்த கிரெடிட் லிமிட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான பேனோ பே லேட்டர் அப்படின்னு சொல்லலாம். பட் இதில் உள்ள ஒரு சின்ன ட்ராபேக் என்ன அப்படின்னா 15 நாள் வரைக்கும் மட்டும்தான் இதில் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டைம் வந்து கொடுக்குறாங்க. ஒரு மாதத்தில் 2 டைம் வந்து இதில் வந்து பில் வந்து ஜெனரேட் ஆகும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நமக்கு கொடுத்துருக்கிற அப்கிரேடு. உங்களோட அப்ளிகேஷனையும் லாகின் பண்ணி செக் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ அப்கிரேட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.